கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. சத்யாக்கா கூப்பிடுறாங்களே, என்ன பிரச்சனை தெரியலையே. அக்கா சொல்லுங்கக்கா. கௌதம், நீ எங்க இருக்க? அது ஏங்கா கேக்குறீங்க? அந்த வேல்விழிக்கு முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கேங்க. டேய், உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? நீ எதுக்கு அதுக்கெல்லாம் போற? என்கிட்ட கோவப்படாதீங்கக்கா. நான் வரலன்னு எங்க அம்மா கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நான் வந்தே ஆகணும்னு எங்க அம்மா ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேச்சை கேட்கலனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதனாலதான் பயந்து ரெடி ஆயிட்டு இருக்கேன். டேய், நீ வேற என்னடா நிலைமை புரியாம இருக்க? வேல்விழியோட அம்மா சும்மா இல்லாம இன்னைக்கு ரோஹிணிக்கும் வேல்விழிக்கும் புடவை எடுக்கலாம்னு கூப்பிட்டுருக்காங்க. அக்கா என்னக்கா சொல்றீங்க? அக்கா ரோஹிணியை மட்டும் வர விட்டுறாதீங்கக்கா. டேய், ரோஹிணிய வர விடாம பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ரோஹிணியோட காலை நான் கெட்டியா புடிச்சிட்டு அவளை நகர விடாம நான் தடுத்தாலும் அந்த மேகலை என்ன தள்ளி விட்டுட்டு ரோஹிணி அங்க கூட்டிட்டு வந்துருவா போல. அவ அவ்வளவு தீவிரமா இருக்கா. என்னக்கா நீங்களே இப்படி சொல்றீங்க? வேற எப்படிடா என்னால சொல்ல முடியும்? இங்க நடக்கிறத என்ன மாத்தி சொல்ல சொல்றியா? இங்க பாரு, நான் சொல்றத கேளு. ஜவுளி கடையில வச்சு உன்னையும் உங்க அப்பா அம்மாவையும் ரோஹிணி பாத்துட்டானா என்ன நடக்கும்னு தெரியும்ல? அக்கா தெரியும்க்கா. நம்ம பிளான் மொத்தமா அம்பேல் ஆயிடும்க்கா. அப்ப நீ என்ன பண்ண போற? அக்கா என்னால இங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா. எங்க அம்மா முடிவு பண்ணா பண்ணதுதான். இந்த உலகமே அழிஞ்சாலும் அவங்க முடிவுல இருந்து அவங்க மாறவே மாட்டாங்க. அதனால நீங்க தான் ஏதாவது பண்ணி ரோகிணியை கடைக்கு வராம தடுக்கணும். நீங்க ரோகிணி கையை பிடிப்பீங்களோ காலை பிடிப்பீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க பாத்துக்கங்க. அக்கா லைன்ல தானே இருக்கீங்க? என்னாச்சுக்கா? என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ முடிவு பண்றேன். என்னக்கா பண்ண போறீங்க? அந்த கவலை உனக்கு எதுக்கு? ரோஹிணி வரமாட்டா. நீ சந்தோஷமா கிளம்பு. என்ஜாய். ஆமாங்க, இங்கதான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி வந்துருவேன். சரி சரி, எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. ரோஹிணி ஜாதகம் இதுல இருக்கு, நான் எடுத்து வச்சிட்டேன். மாப்பிள்ள அவங்க ஜாதகத்தை உங்க செல்லுக்கு அனுப்பியிருப்பாங்கல்ல, அது பத்திரமா இருக்குல்ல? சித்தி சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன். சித்தி நாங்க எல்லாரும் ரெடியா? சரி. எங்க சத்யா இன்னும் ஆள காணோம்? சத்யா வந்தாச்சு, கிளம்பலாமா? அத்தை ஒரு நிமிஷம். ஏங்க ஒரு நிமிஷம் வாங்கல. என்னாச்சு சத்யா? எங்க மெக்கானிக் பையில தனியா கூட்டிட்டு போய் ஏதோ மந்திரம் ஊத்துறாளே, என்னவா இருக்கும்? நீங்களே சொல்லிருங்க. சரி நான் சொல்றேன். என்ன கார்த்தி? சித்தி, ரோஹிணிக்கு நாங்களே புடவை எடுக்கிறோம். நீங்க வேல்விழிக்கு எடுத்துருங்க. என்ன கார்த்தி திடீர்னு இப்படி சொல்ற? இவ்வளவு நேரம் என் சம்மந்தி போற கடைக்கு போய் காஸ்ட்லி புடவை எடுக்கிறதுக்கு நீயும் சரின்னு தானே சொன்ன. இப்ப என்ன அப்படியே தலைகீழா மாத்தி பேசுற? சொல்லு கார்த்தி. முதல்ல நான் அவசரப்பட்டு அப்படி சொல்லிட்டேன் சித்தி. அப்புறம் சத்யா சொன்னதும் தான் சூழ்நிலை புரிஞ்சது. அதனாலதான் சித்தி வேணாங்கிற. இங்க பாரு கார்த்தி, பொண்டாட்டி பேச்ச கேட்டு குடும்பம் நடத்த வேண்டியதுதான். அதை நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா சில விஷயங்கள்ல சொன்ன வார்த்தை மாறக்கூடாதுடா. இல்ல சித்தி, ஐயோ நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சித்தி தப்பா நினைக்கிறதே நினைக்காததெல்லாம் இருக்கட்டும். ரோஹிணிக்கு நல்லா காஸ்ட்லியான புடவை எடுக்கலாம் நீ தானே சொன்ன. இப்ப சத்யா பேச்ச கேட்டுட்டு மாறுறது சரியா? அண்ணா, நான் இப்பவுமே ரோஹிணிக்கு காஸ்ட்லியா தான் புடவை எடுக்கணும்னு சொல்றேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சத்யாவும் அதை பத்தி எதுவுமே சொல்லல. அப்புறம் என்னடா பிரச்சனை உனக்கு? இல்ல சித்தி, ரோஹிணி கல்யாணத்துக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். இத்தனை நாளா அண்ணா மட்டும் தனி ஆளா நின்னு இந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காரு. என் பங்குக்கு நான் ஏதாவது செய்யணும்ல சித்தி.
கார்த்தி, இப்போ உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. கூட பிறந்த அண்ணன் தங்கச்சிக்கு நல்லது செய்யணும்னு இப்பெல்லாம் யாரு நினைச்சு பாக்குறா? ஆனா நீ இத்தனை நாளா உன் அண்ணன் தோள்ல தாங்கின இந்த குடும்ப பாரத்தை நீயும் சேர்ந்து தாங்கணும்னு நினைக்கிற பாத்தியா? ஓ மனசு தங்கம்டா. கார்த்தி, நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம்டா. நான் வேல்விழிக்கு புடவை எடுக்க போற அதே கடைக்கு நீயும் வந்து ரோகிணிக்கு புடவை எடு. அதுக்கு நீயே பணமும் கொடுத்துரு. உன்னை யாரு வேண்டான்னு சொன்னாங்க? இல்லத்த, எங்க சொந்தக்காரங்க கடையில எங்க சொர்ணாத்த ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க. நாங்க அங்க போய் எடுத்துப்போம். வேற கடையில எடுத்தா அவங்க சங்கடப்படுவாங்க. என்னம்மா இது இடியாப்ப சிக்கலா இருக்கு. இத எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியலையே. ஆதிரிய கூப்பிட்டா ஜோசியர் வீட்டுக்கு போகணுங்கிறா. சரி ரோகிணிய கூட்டிட்டு போலான்னு பார்த்தா நீயும் உன் புருஷனும் முடியாதுன்னு சொல்றீங்க. இப்ப நான் என்னதான் பண்றது? சம்மந்தி வீட்டுக்கு நான் மட்டும் தனியா போய் நிக்கவா? சித்தி, நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க? நாங்க ஒன்றும் வர முடியாதுன்னு சொல்லலையே. நீங்க முதல்ல கிளம்பி சம்பந்தி வீட்டுக்கு போங்க. அப்படியே வேல்வெளிக்கு புடவை எடுக்க கடைக்கு போங்க. நானும் ஆதரையும் ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு நேரா புடவை கடைக்கு வந்துடுறோம். சரியா? சரி பிரபு, அப்படியே பண்ணிடலாம். சரி, நாங்கெல்லாம் முதல்ல போறோம். நீயும் ஆதிரியும் ஜோசியரை போய் பார்த்துட்டு மறக்காம புடவை கடைக்கு வந்துருங்க. சரி சரியா? சித்தி. என்ன ஆதிர? சரிங்க அத்தை. சரி, நான் கிளம்புறேன் அத்தை. வரேன் மாமா. வாங்க சித்தி. போயிட்டு வரேன். பாட்டி, அப்பா, நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா, நாங்களும் கிளம்புறோம். போயிட்டு வா. சரி. வாங்க. வரோம் பாட்டி. நல்ல வேலை. அப்பாடா, டக்குன்னு ஒரு பிளான போட்டு இதை தடுத்து நிறுத்தியாச்சு. ஐயா, என்னங்க ஐயா? உங்க தங்கச்சி ரோகிணியோட ஜாதகத்தை பார்த்தாச்சு. மாப்பிள்ளை பையனுடைய ஜாதகத்தையும் கொடுத்தீங்கன்னா ரெண்டுக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். சரிங்க ஐயா. இதான் மாப்பிள்ளையோட ஜாதகம். இந்த ரெண்டு ஜாதகரும் கல்யாணம் பண்றதுல எந்த சிக்கலும் இல்ல.